தேவனுடைய பிரமாணத்தை நம்ம கேட்கிறோம், அவருடைய சட்டத்திட்டங்களை நம்ம கேட்கிறோம். அந்த சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் பூர்ணர் ஆக முடியுமா? ஆக முடியாது. நான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால், நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய எல்லா சட்டத்திட்டங்களுக்கு என்ன செய்யணுங்க? கீழ்ப்படியணும். ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் எப்படிதான் இருப்பான்? குற்றவாளிங்கிற. நாம் தேவனுடைய எல்லா பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிய முயற்சி பண்றோம். 100 பிரமாணத்துக்கு 10 பிரமாணத்துக்கு கீழ்ப்படியல, நித்திய ஜீவனை பெற முடியுமா? பூர்ணம்னு அர்த்தம் என்ன? பூர்ணமான அன்பு. பூர்ணத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, கிறிஸ்துவின் இருதயத்தை போல் நம்முடைய இருதயம் இருப்பது. அதான் பூர்ணம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி இருந்தார்? சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவுக்கு என்ன பண்ணாருங்க? கீழ்ப்படிந்தார். தேவனுடைய எல்லா பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிந்ததுனால பட்ட பாடுகளினால அவர் என்ன ஆனாரு? பூரணர். அப்ப நாமும் என்ன ஆகணும்?